ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் நார்த் போயிட்டு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய ஷாப்பிங்கெல்லாம் இல்லைங்க. எனக்கு என்ன தேவையோ அதை தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோத்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இது பார்த்திங்கன்னா டாப் ஃபேண்ட் வித் ஷால் அந்த 3 பீஸ் செட்டு தான். இந்த ட்ரெஸ் அரௌண்ட் வந்து நான் 750 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். எனக்கு இது வந்து 750க்கு வர்த்தாக தான் இருந்தது. ஏன்னா இங்கே எந்த ஷாப் போனீங்கனாலும் உங்களுக்கு 1300 to 400க்கு கீழே இந்த ட்ரெஸ் கிடைக்காது. ஷாலுமே வந்து நல்லா இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதில் வந்து லேஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது அண்ட் என்னோடய ப்ரைஸ்க்கு அது வர்த்தபுளாக இருக்குது அப்படின்றதுனால நான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன். மெயினாக நீங்கள் நார்த் போனீங்கன்னா பார்கெயின் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்ல மெட்டீரியல் அண்ட் நல்ல க்ளோத்ஸை உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த டாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 300 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதில் வந்து டெனிம் மெட்டீரியல் மிக்ஸ்டாக இருந்தது, நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருந்தது. ஒன் சைட் மட்டும் நமக்கு டிசைன் பண்ணியிருந்தாங்க. இப்போல்லாம் நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் இல்லை டிசைன் பண்ணணும் அப்படின்னாவே 500க்கு கீழே நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. மெட்டீரியல் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் காஸ்ட்டு, இதில் இந்த டிசைன் பண்ண காஸ்ட் எல்லாமே சேர்த்துனீங்க அப்படின்னா 300 கொஞ்சம் கம்மி தாங்க. அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ளூ வந்து எனக்கு கலரே ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இதில் போட்டிருக்க எம்ப்ராய்ட்ரியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எலிகண்ட்டாக இருந்தது. த்ரெட் ஒர்க் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஒரு கையில் வந்து இதே த்ரெட் ஒர்க்கை போட்டிருந்தாங்க நமக்கு ரைட் சைடில். லெஃப்ட் ஹேண்டில் பெருசாக டிசைன் கிடையாது. இதுவுமே பார்த்திங்கன்னா 300 ருபீஸ்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்குன்னு நம்ம அங்கே போயிட்டோம், நம்மளால் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி சீப்பாக வாங்க முடியுது அப்படின்றதுக்காக நான் நிறைய ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஜீன் டாப்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த டாப்ஸ் எல்லாமே வந்து 200 ருபீஸ் தான். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் இல்லை, இந்த க்ராப் டாப் மாதிரியும் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. மெட்டீரியல் அண்ட் உள்ளார லைனிங்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ 200 ருபீஸ்க்கு வந்து இது வர்த்தாக தான் இருந்தது. இந்த மாதிரி நான் 3 டாப் வாங்கியிருந்தேன். 3 டாப்புமே கொஞ்சம் வேறு மாதிரி தான் வாங்கியிருந்தேன். 600 ருபீஸ்க்கு வந்து 3 டாப் அப்படிங்கிறது வர்த்தாக தாங்க இருந்தது. இந்த கிரே டாப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப மினிமலான டிசைன், அந்த ஹேண்ட் கட்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமாக இருந்துச்சு. சரி என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்குமே உள்ளார லைனிங் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு டாப்புமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஃபுல்லாகவே ஃப்ளாரல் பேட்டர்னில் இருந்துச்சு. இதுக்குமே லைனிங் இருந்தது அண்ட் பார்க்குறதுக்குமே நல்லா இருந்தது. மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. இப்போவும் சொல்கிறேன், நார்த் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் பார்கெயின் பண்ணுங்கள். ஹிந்தி தெரியாது அப்படின்னா இந்த டாப்பை 600 to 700க்கும் சேல் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து நல்ல பார்கெயின் பண்ணி தான் வாங்கியிருந்தோம். பாப்பாவுக்குமே 2 ட்ரெஸ் எடுத்திருந்தேன். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பஞ்சாபி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பஞ்சாபி பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்தது. ஸோ அதில் வந்து அவளுக்கு 2 சல்வார் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு மாதிரி கோட் பேட்டர்ன் மாதிரி இருந்தது, கைண்ட் ஆஃப் ஷர்வானின்னு கூட சொல்லலாம். இதுக்கு பேண்ட் வந்து பெலசோ பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ட்ரெஸ் எஸ்பெஷலி ஏன் எடுத்தேன் அப்படின்னா இதே மாதிரி என்கிட்ட ஒரு சாரீ இருக்குது. நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கப்போ நான் ஃபஸ்ட்டு வேர் பண்ண சாரீ இது தான். இதே கலர் தான். நான் மோஸ்ட்லி கடைக்கு போனோம் அப்படின்னா எங்களோட சின்ன வயசில் நாங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டோம் அண்ட் எங்ககிட்ட இருக்க சாரீ மாதிரி ஏதாவது கலெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் சைந்தவிக்கு உடனே எடுத்துடுவேன். ஸோ அப்படி எடுத்தது தான் இந்த ட்ரெஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பியோர் பஞ்சாபி பேட்டர்ன். இதுக்கு வந்து பட்டியாலா பேண்ட்டு, ஷாலுமே இருக்குது. அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் வேர் பண்ணுறப்ப காமிக்கிறேன். பேண்ட்லையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒர்க் எல்லாம் வந்து கொடுத்து செய்திருந்தாங்க. மெட்டீரியலுமே ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்ததுங்க. இதுவும் இந்த ட்ரெஸ்ஸும் வந்து அவளுக்கு பிங்க் கலரில் அமைஞ்சிடுச்சு. இதில் வந்து மெஜந்தா கலர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் இருந்தது. பட் சைந்தவிக்கு வந்து பிங்க் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் பிங்க் வாங்கிட்டேன். இது வந்து அவள் பர்த்டேக்கு வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். இந்த 2 ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா நான் 1100க்கு வாங்கினேன். ஈச் 1100. இங்கே சென்னை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 25 இல்லை 27 அதுக்கு மேலே கூட பொட்டிக்லலாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ 1100க்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப வர்த்தாக தான் இருந்தது. எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான் இருந்துச்சு. இதுக்குமே பார்த்திங்கன்னா உள்ளார ரொம்ப சாஃப்டாக லைனிங் எல்லாம் கொடுத்து
கரெக்டாக ப்ராப்பராக இருந்துச்சு. ஸோ பாப்பாவும் ஹாப்பி. அண்ட் எனக்கு இந்த ஊருக்கு போயிட்டு வந்த ஞாபகார்த்தமாக எனக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னு இருந்தது. நம்ம என்ன தான் டாப்பு சல்வார் வாங்கினோம் அப்படின்னாலும் அது சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸில் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வேர் பண்ணுவேன் அப்படின்னா அது சாரீ தான். எனக்கு எப்போவுமே சாரீக்கு வந்து ஒரு 2,500 3,000 கூட நான் போட்டுருவேன். பட் சுடிதாருக்கோ டாப்ஸ்க்கோ நான் அந்த மாதிரி எக்ஸஸ் அமௌண்ட் போடவே மாட்டேன். லைக் 1000 1500 அந்த மாதிரி. ஏன்னா அந்த வேர்த் வந்து சுடிதார் பொசஸ் பண்ணலையோ அப்படின்றது என் மைண்டில் எப்போவுமே ஓரத்தில் இருக்கும். இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா பியோர் பனாரஸ் சாரீ தான். ஸோ அங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸ். அங்கே கல்யாணம் அப்படின்னாவே பனாரஸ் சில்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம பனாரஸ் சில்க் ஒன்று கூட எடுக்கலைன்னா எப்படிங்க. நான் நல்ல க்ரீன் ஆலிவ் க்ரீனில் பர்பிள் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் எடுத்தேன். இந்த பல்லு ஃபுல்லாக உங்களுக்கு பிங்க் கலர் வரும், ப்ளவுஸுமே பிங்க் கலர் வரும். நேரில் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த பிங்க்கும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆன கலர் மாதிரி இருக்குங்க. அந்த ஒரு ஷேடுமே கிடைக்கும். அண்ட் சாரியோட பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்டர் வந்து பர்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 3-4 கலரோட ஷேடு இருக்கும். அண்ட் கிளாத்மே ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க. எனக்கு இன்னுமே நிறைய இந்த பனாரஸ் பட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஹெவி ஒர்க் அண்ட் ரொம்ப கிராண்டாக இருந்தது. ஆனால் எனக்கு இந்த சாரீ வந்து கிராண்ட் லுக் இருந்தாலும் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கிறது. முந்தானையில் வந்து உங்களுக்கு அந்த ரொம்ப ரிச் லுக் கிடைக்குது. எனக்கு இது பார்க்குறப்போ ரொம்ப எலிகண்ட்டாக இருந்தது. அண்ட் சிங்கிள் ஃப்ளீட் இருந்தாலும் சரி, ஃப்ளீட்ஸ் எடுத்து கட்டினாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஆரி ஒர்க் அந்த மாதிரி எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லைங்க. மோஸ்ட்லி நான் வந்து நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னா தான் நான் இந்த ப்ளவுஸ் டிசைன் எல்லாம் பண்ணுவேன். அதர் தென் தட் நான் எல்லா சாரீ ப்ளவுஸ்க்கெல்லாம் வந்து நான் டிசைன் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ப்ளைனாக போட்டாவே நமக்கு நல்ல ரிச் லுக் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணுவேன். அப்படியே டிசைன் பண்ணாலும் ரொம்ப மினிமல் டிசைன் சிம்பிளாக பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வேணால் ட்ரை பண்ணலாம். பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 25,700 கீழே இங்கே யாருமே ஆரி ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ எனிஹவ் எனக்கு ஒரு சூப்பரான சாரீ கிடச்சிச்சு அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ அதை பேக் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா எனக்குமே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய சூப்பரான கிச்சனுக்கு ஒரு 3-4 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். என்ன அப்படின்னா கடாய் தாங்க வாங்கியிருக்கேன். நான் பிரயாக்ராஜ் போயிருந்தேன் இல்லைங்களா, அங்கே கும்பமேளா அப்போது ராஜஸ்தானிஸ் வந்து அங்கே கடை போடுவாங்களாம் ஒவ்வொரு வருஷமும். கும்பமேளா முடித்து மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ் அங்கேயே இருந்து சேல் முடிச்சுட்டு தான் போவாங்களாம். அப்படி போனப்போ என்னோடய ஆட்டோ டிரைவர் சொல்லியிருந்தாங்க இங்கே அயன் சாமானம் கிடைக்கும்ட்டு. நானுமே அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அவர் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே தான் இந்த கடாய் வாங்கினேன். இந்த கடாய் அரௌண்ட் நான் 200 rupeesக்கு வாங்கினேன். அண்ட் சின்ன கடாய் பார்த்திங்க அப்படின்னா அது 125 rupeesக்கு வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ரோட்டி போடுறதுக்காகவே இந்த தவா வாங்கினேன். இது ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. இதில் வந்து ஆலு பரோட்டா, பரோட்டா, கம்பு ரொட்டி, கேழ்வரகு ரொட்டி இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹீட் வந்து நல்லா தாங்கும். எனக்கு இந்த தவாவை பற்றி நல்லா தெரியும். அதனால் ரொம்ப தேடி பிடிச்சி நான் எப்படியோ வந்து வாங்கிட்டேங்க. அடுத்த ஐட்டம் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்கள் வீட்டில் உரல், அம்மி, ஆரிக்கல்லுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ பிள்ளையார் சொல்லி போட்டு நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறது இந்த உரல்னு கூட வச்சுக்கலாம், இடிக்கல்லுன்னும் வச்சுக்கலாம். இரும்பில் வாங்கிட்டேன். அரௌண்டு ஒரு 3/4 1 கிலோ வரைக்கும் இடிக்க முடியும். இதுக்கு வந்து அந்த உலக்க மாதிரி இரும்பில் கொடுத்துருக்காங்க. இது அரௌண்ட் நான் 550 rupeesக்கு வாங்கினேன். ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. கொஞ்சம் தூக்குறதெல்லாம் கஷ்டம்தான். இந்த உரல் வந்த நேரம் கல் உரல், அம்மி எல்லாமே வரும்னு நானும் நம்புகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஷாப்பிங் போன வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டில் இருந்து நானும் என் ஹஸ்பண்ட் அண்ட் பாப்பா தான் போயிருந்தோம். நார்த்தில் நீங்களே எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னெல்லாம் கொஷின்ஸ் வரும். எனக்கு கொஞ்சம் அரைகுறையாக ஹிந்தி தெரியும். ஏன்னா நான் ஸ்கூலில் அரௌண்ட் 8th standard வரைக்கும் ஹிந்தி படிச்சிருக்கேன். அதுக்கும் மேலே எங்கே போனாலும் நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு எப்போவுமே உண்டு. நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு இந்த இடம் தெரியாது, இங்கே நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுவோம், அந்த மாதிரி பதற்றம் மட்டும் எப்போவுமே வரவே கூடாதுங்க. எங்கே போனாலும் கேஷுவலாக மூவ் பண்ணணும். ஸோ நானும் பாப்பாவும் ஃபஸ்ட்டு ஷூ கலெக்ஷனில் ஆரம்பித்தோம். ஏன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் ஷூஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் சைஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அவங்க வந்து நெக்ஸ்ட் டே வர சொல்லியிருந்தாங்க இவங்க கடையில்.
செப்பலில் தான் நாங்கள் 1-2 செப்பல் பர்ச்சேஸ் பண்ணோம். ஃபைனலி அதில் வந்து எங்களுக்கு பிளாக் ஷூ மட்டும் பிடிச்சதுனால அது ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா வளையல் கடைக்கு தான் போகலான்ட்டு. ஏன்னா எனக்கு நார்த் சைட் போனால் வளையல் வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம். எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே இந்த ராஜஸ்தானி வளையலெல்லாம் வாங்கி போடுவாங்க. பொண்ணுங்க இருந்தால் தாங்க இந்த வீட்டில் வளையல் அது இதுன்னு வாங்கி போட்டு அழகு பார்க்க முடியும். ஸோ எனக்குமே இந்த வளையல் கிரேஸ் இருந்தது. அண்ட் ரெயின் ட்ராப் வளையல் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சென்னையில் 150 ருபீஸ் அந்த மாதிரி எல்லாம் டசன் போகுது. மீஷோவில் எந்த அளவுக்கு நல்லா வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா சும்மா ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த பொருள் நல்லா இல்லைன்னா நமக்குமே சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்காது. ஸோ இந்த ரெட் கலர் வளையலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ப்ரைடல் கலெக்ஷன் வளையல். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ரெயின் ட்ராப் வளையலும் என்னோடய சைஸ் சொல்லியிருந்தேன். அவர் ஒன்றா எடுத்து காமிச்சிட்டு இருந்தார். அதில் எனக்கு செட் ஆகிற சைஸை நான் வாங்கினேன். அரௌண்ட் வந்து டசன் 70 ருபீஸ்க்கு வாங்கினேன். வேர்த்தாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த பேங்கிள் கலெக்ஷனை ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.